வேர்ல்டு கப்பில் எல்லா சின்ன டீம்ஸுமே பெரிய டீம்ஸுக்கு வின்னுக்கு கிட்ட வரைக்கும் வந்து அந்த ஒரு லைனை மட்டும் அவங்களால தாண்ட முடியல. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது எதுனால வந்து சின்ன டீம்ஸுக்கும் பெரிய டீம்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, பெரிய டீம்ஸ் பண்ணுறத எது வந்து இவங்க பண்ண மாட்டேன்றாங்க, பெரிய டீம் பண்ணாத மிஸ்டேக்ஸில் என்ன இவங்க பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். இதில் வந்து ஒரு 3 விஷயம். ஃபஸ்ட்டு 2 விஷயம் நீங்கள் எல்லாருமே வந்து யோசித்த ஒரு விஷயம் தான். 3வது விஷயம் வந்து ரொம்ப ஒரு அன்பாப்புலர், யாருமே மேக்ஸிமம் திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 3வது விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ். யாருக்குமே வந்து தகுந்த ஃபிட்னஸே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த பெரிய டீம்ஸ் ஆடினதை பார்த்துருப்பீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட இன்ஜுரிஸ் இல்லாமல் எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது. ஆப்வியஸாக இருந்திருக்கு, இன்ஜுரி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இன்பிட்வீன் கேம்ஸில் சும்மாலாம் யாருமே இன்ஜுரின்னு போவே இல்லை. பட் சின்ன டீம்ஸ் அசோசியேட் நேஷன்ஸ் ஆடும்போது பார்த்தா எவ்ரி கேம், இப்போ நீங்கள் ரேண்டமாக இன்றைக்கி நடக்கிற மேட்ச் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, மேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஃபீல்டிங் பண்ணிட்டுருக்காங்கன்னா, அந்த 20 ஓவருக்குள்ளே கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இன்ஜுரி வருது. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இஷ்யூ ஒன்று இருக்குது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஃபீல்டிங் வந்து பெரிய டீம்ஸ் பண்ணுற குவாலிட்டி சுத்தமாகவே இல்லை. கேட்சஸ் ட்ராப் பண்ணுறது, ஏன்னா கேட்சஸ் உங்களுக்கு பாகிஸ்தான் கேமும் சரி, இந்தியாவுடைய கேமும் சரி, கேட்சஸ் பிடிச்சிருந்தா கேம் வந்து வேறு மாதிரியான வேர்ல்டு கப்பே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த கேட்சஸ், அந்த சின்ன சின்ன மிஸ்ஃபீல்ட்ஸு, ஃப்ரீயாக ரன் கொடுக்கறது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நியூசிலாந்து மாதிரியான எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆகட்டும், இவங்களாம் ஃப்ரீ ரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அடித்து எடுத்துக்கோ, என்னோடய மிஸ்ஃபீல்டு எடுக்கிறது, எக்ஸ்ட்ராஸில் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக நீ நல்லா கிரிக்கெட் ஆடி நீ ரன் எடுத்துக்கோன்ட்டு தான் கொடுப்பாங்க. பட் இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீ ரன்ஸ் கொடுத்துனே இருக்காங்க. கேட்ச் ட்ராப்லேயோ மிஸ்ஃபீல்டுலேயோ ரொம்ப நேற்று கூட ஏதோ ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது அது ரொம்ப ஈஸி மிஸ்ஃபீல்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ரொம்ப கைக்கு வர பால்லாம், பவுண்ட்ரி உருண்டு வந்துட்டு இருக்கிற பால்லாம் விட்டு 4 கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த தேர்டு விஷயம் என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ தேர்டு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப வந்து ஒரு அன்பாப்புலர் வேல வந்து அவுட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம பெரிய டீம்ஸ் ஆடுறப்போ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பார்த்துருந்தாலுமே ரொம்ப ரேரான இடத்துல தான் இருந்திருக்கும். மேபி ஒரு டோர்னமெண்ட் எடுக்கிறீங்க, அதில் ஒரு டீமை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க எப்போவாவது அதில் யாராவது ஒரு பிளேயர் ரொம்ப வந்து பத்தட்டிக்கான கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். பட் மேட்ச் ஆரம்பித்து 3 நாள் தான் ஆகுது. நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சின்ன டீம்ஸ் ஆடின, அசோசியேட் நேஷன்ஸ் ஆடின ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விக்கெட்ஸ் இருக்கும். ஒரு மேட்ச்சுக்கு கண்டிப்பாக 2 விக்கெட் வரும். நீங்கள் இப்போ ஆடிட்டு இருக்கிற மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 2 பேர், யாராவது ஒரு 2 பேர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக விக்கெட் விட்டுருப்பாங்க. அதாவது எப்படியா இந்த மாதிரி ஷாட்லாம் ஆடுறீங்க, இந்த மாதிரி அவுட்லாம் நான் பார்த்ததே இல்லையே, இந்த வேர்ல்டு கப்பில் மட்டும்தான் இந்த மாதிரியான டிஸ்மிசல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். சாம்பிளுக்கு ஒரு 6 டிஸ்மிசல்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது லுங்கி எங்கிரியோட பாலில் கனடா ஓப்பனர் கேப்டன் பாஜ்வா வந்து அவுட் ஆனது. ஃபஸ்ட்டு பால் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்பு. நீங்கள் வெல் லெஃப்ட் பண்ணுற மாதிரி எட்ஜ் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பால், ரொம்ப அன்பிளேயபிள் டெலிவரிக்கு ஆவாங்க. பட் T20ல் அகமதாபாத் விக்கெட்டில் மூமெண்ட் இருக்கும், அண்டர் லைட் கண்டிப்பாக மூமெண்ட் இருக்கும். பட் ஆடலாமா வேணாமான்னு வந்துட்டு கமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெல் லெஃப்ட் பண்ண போய் எட்ஜ் எடுக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப ரேர். இது மாதிரியான டிஸ்மிசல். அடுத்தது இந்த வீடியோ. ரிச்சர்ட் கராவா போட்ட பாலு. அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஓவர் த விக்கெட்லேருந்து வீசுகிறாரு. ரைட் ஹேண்ட் பேட்டருக்கு ஆங்கிலிங் டுவார்ட்ஸ் அவே தான், பேட்ஸ்மேனை விட்டு நகர்ந்து தான் பால் போகுது. கிட்டத்தட்ட அவர் ரீச் பண்ணுறதே 5th 6th ஸ்டெம்புக்கு போயாச்சு. அங்கேருந்து புல் அடிக்க பார்க்குறாரு. ஸோ இது அவர் அந்த புல்லை கூட முழுசாக அடிக்கலை. அவர் அந்த புல் அடிக்க போய் டாப் எட்ஜில் மேலே போய் கேட்ச் பிடிச்சிருந்தா கூட இதெல்லாம் நம்ம ரெகுலராக எல்லாத்துலேயும் பார்க்குறது தான். இது சுத்தமாக ஒரு புல்லுக்கு அட்டம்ப்டே பாதியில் வந்துட்டு அரைங்குறையமாக ஒரு புல்லை அடி அவுட் ஆனது. அடுத்து இந்த தேர்ட் விக்கெட், அடுத்த விக்கெட் பார்ப்போம். இதுவும் வந்து இதே கேம், ஒமான் வர்சஸ் ஜிம்பாவே கேமில் இந்த விக்கெட் பாருங்கள். ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த்து, அவ்வளோ ஹைட் இல்லை, ஒரு கட் ஆடுறதுக்கான லைனும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்டம்ப் லைன் ரொம்ப க்ளோஸ் டு த பாடி வருது. கட் ஆடணும்னா நீங்கள் விட்டு பால் போக விட்டு தான் நீங்கள் அடிக்கணும். உங்ககிட்ட வருது, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த பாடி, அங்கேருந்து வந்து கட்டுக்கான பொசிஷனே இல்லை.
நின்ன இடத்துலேருந்து ஜஸ்ட் இப்படின்றீங்க, அதில் வந்து க்ளவுவில் பட்டு கேட்ச் போகுது. அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். அயர்லாந்து vs ஸ்ரீலங்கா கேமில் இருந்தது. இந்த கேலிட்ஸ்ன்ற பேட்டர் வந்து தீக்ஷனாக்கு எகெயின்ஸ்டாக ஆடுறாரு. தீக்ஷனா ஓவர் த விக்கெட்லேருந்து போடுறாரு. அவர் ஒரு ஆஃப் பிரேக் போலர், அதாவது லெஃப்ட் ஹேண்டருக்கு வெளில தான் திரும்ப போகுது. எஸ், அவர் கேரம் பால் போடுவார். பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி உங்களோட ஆங்கிளே மகேஷ் தீக்ஷனாவுடைய டிப்பிக்கல் ஆங்கிளே உங்களை விட்டு விலகி தான் போகுதுன்னு போது எப்படி நீங்கள் ரூம் கொடுத்து லெக் சைடில் நவுந்து வந்து நீங்கள் எப்படி இறங்க முடியும்? அதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க டாப் டீம்ஸ்லாம். அந்த ஒரு டிஸ்மிசல். அதுக்கு அடுத்த டிஸ்மிசலே பாருங்கள், டெலானியோட விக்கெட் பாருங்கள். இது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இது மாதிரியான இது வந்து நடக்குமா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியான ஷாட்ஸுக்கெல்லாம் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் இது அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். எனக்கே தெரியுதுங்கும் போது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆடுறாங்க. ஈவன் தோ தே ஆர் அசோசியேட் நேஷன்னாலும் ஒரு இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப் ஆடுறாங்கன்னா அவங்களோட அனாலிசிஸும் கோச்சிங்குமே ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் எங்கே டிஃபர் ஆகிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நீ என்ன கற்றுக்கிட்டு வந்திருக்கியோ, என்ன உன்னோட ஸ்கில்லோ, அதை வந்து அந்த மொமெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை இது வேண்டான்னு விடுறதுக்கும் உனக்கு தெரியணும். அந்த ஸ்பான்டேனியஸ் திங்கிங்கில் தான் வந்து சொதப்புறாங்களே தவிர மற்றபடி டெக்னிக்கல் இஷ்யூவெல்லாம் கிடையாது. இதே பிளேயர் வெளியில் போயிட்டு இந்த டிஸ்மிசல்ஸை பார்த்தாங்கன்னா என்னடா இது இப்படியா அவுட் ஆனோம் அப்படின்ற அளவுக்கு தோணும். ஸோ அதனால் வந்துட்டு இது குறை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கலாம். இதனால தான் சின்ன டீம்ஸுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ரீசன், இதிலெல்லாம் தான் ப்ராப்ளம் ஆகுது. இதை ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேபி அந்த ஒரு கோடு, அந்த ஒரு லைனை உங்களால் கிராஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான்